Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1110 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம சஞ்சியை காட்டுறாங்க. அவன் பயங்கர வெறியில வந்துகிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம நமி பயந்து கத்தர சவுண்ட் கேட்டுச்சுல்ல, அதை கேட்டுட்டு பைய கடுப்பாயிட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா நமிய பயன்படுத்துவீங்க, இன்னைக்கு உங்களுக்கு டெத்து தாண்டான்னு வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அதே நேரம் நமிய அட்டாக் பண்றதுக்காக அந்த ஷார்க்கு பாஞ்சு வந்தால வந்தவன் ஒரே குத்தா குத்தி திரிக்க விடுவான்னு பார்த்தா கழுத்தை பிடிச்சிருவான். சஞ்சியோட தான் காமெடி. வேகமா வர வர அவனோட சட்ட திட்டங்கள்லாம் சொல்லுவான். சஞ்சி கிங்டமோட கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் நம்பர் 9 நமி மேல கைய வச்சா அவனுக்கு இதாண்டா நிலைமைன்னு ரா ஹீட் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு சுத்திட்டு வந்து அந்த செரஃபிம்க்கு ஒரே மிதி அப்படியே அங்க இருந்து பறந்துருவான். அந்த இடமே வெடிச்சு திரிக்கும். சோ ஒரு வழியா நமிய காப்பாத்தியாச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத, உண்மையில இனிமேட்டு எவனும் கைய வைக்காம நான் உன்னைய பத்திரமா பாத்துக்கிறேன். நான் அடிக்க அவன் எந்திரிக்க இன்னும் 10 மாசம் ஆகும் போடி பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருப்பான். கடைசியில பாத்தீங்கன்னா அவன் அந்த நெருப்புக்குள்ள இருந்து கேஷுவலா வெளியில வருவான். இவன் அடிக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்ல. ஆனாலும் நம்ம செஞ்சு அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்ல. நீ பொடி பயலோ இல்ல சின்ன ஜிம்பையோ, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நமி மேல கைய வச்சுன்னா கண்டிப்பா நான் உன்னை போட்டு தள்ளிடுவேன்டான்னு அப்படியே வில்லத்தனமா லுக்கு விடுவான். சோ இப்படி இவங்க இங்க பஞ்சாயத்துல இருக்காங்க. அதே நேரம் நம்ம உசோப்போட டீம் அந்த ஸ்னேக்குங்கிறவ கிட்ட மாட்டிட்டாங்கல்ல. லிலித் எல்லாம் செமையா கடுப்பாயிட்டா. ஏன்னா யோர்க்க கல்லா மாத்தி அடிச்சு தெறிக்க விட்டாளே. உசோப்பு பார்த்துட்டு அவளோட நிலைமையே அப்படின்னா நம்ம நிலைமைய யோசிச்சு பாரு. இருக்கிறதுலே அவ தான் பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு. வா இங்க இருந்து ஓடிடலாமா. லிலித் என்னைக்காச்சும் சொன்னதை கேட்டிருக்காளா? நஹி. சோ எப்படியாச்சும் இவங்களை காலி பண்ணுன்னு பபுள் கன் அப்படின்ட்டு பபுள்ஸை உருவாக்கி அவளை தடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அது ஏதோ சாதா பபுள் மாதிரி அவ பாட்டுக்கு தட்டி விட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருப்பான். உசோப்ப புடிச்சு வண்டியா திட்டுவான். லூசு, அது ஒர்க் அவுட்டே ஆகலன்னு. ஆனாலும் அசையாம நின்னுட்டே இருப்பான். என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா வர கொஞ்ச நேரத்திலேயே முடியாம அப்படியே பொத்துன்னு விழுவான். என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா அந்த கன்னுல இருந்து கிரியேட் பண்ற பபிள்ஸ் வந்து சி எனர்ஜியால ஃபில் பண்ணப்பட்டது. என்னதான் இவளுக்கு பிளட் கிரீனாவே இருந்தாலும் அவளுமே ஒரு பவர் யூசர் தானே. அதனால அதே வீக்னஸ் தான் இவங்களுக்கும் இருக்கும். அப்படின்னா சி பிரிசம் ஸ்டோனை யூஸ் பண்ணி இவங்களையும் லாக் பண்ண முடியும். அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்படின்னா இதை யூஸ் பண்ணியே அவளை இனிமேட்டு அசால்ட்டா தடுத்துடலாம், எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. சரி, அதான் அரகுற மயக்கத்துல பேன்னு கிடக்குறாள். இந்த கேப்பை யூஸ் பண்ணி எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆகி ஓடலாம். இல்ல மறுபடியும் அந்த பபிள்ஸ் யூஸ் பண்ணி அவளை இன்னுமே டயர்ட் ஆகலாம். அதை விட்டுட்டு இந்த பிராங்கி என்ன பண்ணுவா, அவளை பிடிச்சு தூக்குவானா. அப்பன்னு அவ பின்னாடி ஃபயர் வந்து ஒரே மிதி என்னைய தொடாதரான்னு. அதுக்கப்புறம் போவா ஹன்காக் எந்த மாதிரி கோவத்துல பேசுவாளோ அதே மாதிரி பேசுவா. இவ எப்படிமா எந்திரிச்சான்னு அவகிட்ட கேட்டா அவ ஜஸ்ட் அவளோட கைய வச்சு மட்டும்தான் அதை தட்டி விட்டா. அதனால அறகுறையாதான் இப்போதைக்கு அவ மட்டையாவா. மொத்தமா அவளால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு லாக் பண்ணும். அப்படின்னா அந்த பபுள் அவ மேல ஃபுல்லா படணும். இனி எங்கத்த படுறது. அவ கடுப்பாயி இனி உங்களை விட மாட்டேன்னு லேசர் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போவாளா. அவள நேரமா ஓவரா சீன் போட்டு இருந்த லிலித்தே வாங்கடா ஓடிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு விழுந்தடிச்சு ஓடுவான். எப்படி என்னதான் அவங்க அடிச்சு புரண்டு ஓனாலும் அவளோட பவர்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியல. பண்ண அட்டாக்ல ஆளாளுக்கு ஒரு திசையில தெரிச்சிருவாங்க. ஆனா அந்த டைம் பிராங்கி உசாரா என்ன பண்ணிட்டான், லிலித் கிரியேட் பண்ண அந்த பபுல அவளுக்கு தெரியாம டப்புன்னு பின்னாடி பாஞ்சு வந்து ஒரே அடி. அவளதான் அந்த நெருப்பு அணைஞ்சு போய் அங்கேயே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுவான். எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. சூப்பரா பிராங்கி, ஸ்மார்ட்டா வேலையை பார்த்த. உன்னாலதான் இப்ப நம்ம உயிரோட இருக்கோம், இல்லன்னா டன் டனக்குன காதாம்பா. எப்படியோ பபுள் கன்ன நல்ல விதமா யூஸ் பண்ணிட்டாங்க. பிராங்கியும் வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் என்ன ஆகும், ஸ்னேக் என்ன பண்ணுவா, பிராங்கிய பார்த்துட்டு ரொம்ப அப்ராணி மாதிரி அப்படியே கதறி அழுவா. ஏன்னா அவ சின்ன பொண்ணு தானே. எனக்கு வலிக்குது, என்னால முடியல, என்னைய விட்டுருங்க அப்படின்னு உடனே ஐயோ சின்ன பொண்ணை கொடுமைப்படுத்துறமேன்னு சொல்லி அந்த பபுல மேல தூக்குவான். அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் ஒரு ரொட்டேஷனை போட்டு அவன் வாயிலேயே ஒரு மிதிய வைப்பான். என்னதான் இவங்களை உருவாக்குனாலும் எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு நல்லாவே தெரியுது. நல்லா சூப்பராவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாங்க. இப்ப என்ன பஞ்சாயத்துனா அவன் அடிச்ச அடியில நம்ம பிராங்கி கல்லா மாறிட்டான். மறுபடியும் நீ அவளே நினைச்சாதானே அவனை சரி பண்ண முடியும். என்ன ஆக போதோ தெரியல. உசோப்பு நானும் அவனை மாதிரி சாக விரும்பலன்னு சொல்லி கதறிட்டு இருப்பான். உடனே லிலித் பபுள்ஸை யூஸ் பண்ணி அவளை தடுத்தலான்னு சொல்லி ஏகப்பட்ட பபுள்ஸை வச்சு அடிப்பான். ஆனா அவ உசாராயிட்டா. இனி அதுல சிக்க கூடாதுன்னு மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆகி வந்து அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு போஸ் எல்லாம் கொடுப்பா அழகா. அவ்வளவுதான், அதை பார்த்தோன்னு அப்படியே மயங்கிட்டாங்க. வாட் a beautiful cute girlனு. அப்படியே மயங்கனாதான் கல்லா மாத்திடுவாளே. மாத்திட்டான். இங்க பிராங்கி முக்காவாசி கல்லு, இங்க அவங்க கம்ப்ளீட்டா கல்லு. சோ ஒரு குரூப் மாட்டிட்டாங்க. இவ ஜெயிச்சிட்டா. ஷக்கா நம்ம வேகா பங்க தேடி வந்தான்ல. ஆக்சுவலா இந்த லேப்ல அந்த இடத்த மட்டும் தான் தேடல, அதனால தான் அங்க வந்தான். அங்க போய் பார்த்தா சைஃபர் போல ஆளுகெல்லாம் மாட்டிட்டு இருக்கானுங்க. அது அவனுக்கே ஷாக்கா இருக்குது. யோ நீங்க எல்லாம் இங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அவனுக்கு கதறானுங்க, எப்படியாச்சும் எங்களைய காப்பாத்து, நாங்க உள்ள ரொம்ப நாளா மாட்டிட்டு இருக்கோம், இப்படியே போச்சுன்னா நாங்க செத்துருவோன்னு. அதே நேரம் வேகா பங்கி இங்க அடைச்சு வச்சிருக்கத பாத்துருவானா. அவனுக்கு தூக்கி வாரி போடுது. யாரு உங்களை இப்படி பண்ணா, எதுக்காக இங்க வந்து மாட்டிட்டு இருக்கீங்கன்னு. அவரு பாவம் பேசுற நிலைமையில இல்ல. சரி பரவாயில்ல, நான் எல்லா டோரையும் ஓபன் பண்ணி விடுறேன்னு. அவரு டே ஷக்கா நீ யாரு கூட வந்திருக்கேன்னு கூப்பிடுவாரு. யாரும் இல்லன்னு சொல்ல வர
போறதுக்குள்ளேயே யாரோ திடீர்னு எய்ம் வச்சு அவன் தலையிலேயே ஒரு போடு போடுவாங்க. ரத்தம் தெறிக்க தெறிக்க அப்படியே தெரிச்சு போய் விழுவான். அதை பார்த்துட்டு இருந்த சைபர் போல் ஏஜென்ட் எல்லாம் செமையா கடுப்பாயிருவாங்க. அந்த டைம் யாரோ ஒருத்தர் வில்லத்தனமா ஸ்டெப்ஸ்ல அப்படியே பொறுமையா இறங்கி வருவாங்க. இப்பதான் வில்லனையே ரிவீல் பண்ண போறாங்க. ரொம்ப ரொம்ப மோசமான வில்லனா இருப்பான் போல. நமக்கு யாருன்னு காட்ட மாட்டாங்க. ஆனா வேகா பங்க் பார்த்துட்டு மிரண்டுருவாரு. எது நீயா அந்த வில்லன்னு? அப்படி ஒரு நம்ப முடியாத ஷாக்கு. சரி, இம்புட்டு கலவரத்துக்கும் காரணம் யாரு, அந்த முரட்டுத்தனமான வில்லன் யாருன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.